முதலா தமிழ்நாடு போலீஸ் ஜக்கி வாசுதேவனுடைய மையத்துக்குள்ள போய் ஒரு சீரியஸான இன்வெஸ்டிகேஷனை நடத்துறதுக்கான சூழல் ஏற்பட்டிருக்கும் போது அந்த சூழலை தடாலடியா உச்சநீதிமன்றம் தடை போடுது. ரெண்டாவது நாளைக்குள்ள ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல சொல்லும்போது ஏன் இவ்வளவு பயம்? ஏன் ஜக்கி வாசுதேவ் உடனே உச்சநீதிமன்றத்துக்கு ஓடணும்? நீ இங்க செத்தா தான் மோட்சம் அப்படிங்கிறாரு. உன் பொண்ணு இங்க செத்தா மோட்சம் இல்லையான்னு நான் கேட்கிறேன். ஊரா வீட்டு பொண்ணுக்கு மொட்டை அடிச்சு காவி உடுத்தி இங்க செத்தா மோட்சம்னு மண்டையை கிளவுறீங்களே. ஆனா உன் பொண்ணு பரதநாட்டியம் ஆடணும், பென்ஸ் கார்ல போகணும், ஹெலிகாப்டர்ல போகணும், உன் பொண்ணு லண்டன்ல படிக்கணும். உன் பொண்ணு குறிப்பா காமராஜ் அவரோட பொண்ணை லண்டன்ல இருந்து கூட்டு வந்து இங்க வச்சு மொட்டை அடிச்சு இங்க வேலை பார்க்க வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவரு பொண்ணை செய்யல. அவங்க பேரண்ட் அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் பொண்ணுகளை சில ஊக்க மருந்துகள் கொடுத்து, சில ஊதுபத்தியில சில மயக்க மருந்துகளை கொடுத்து அவங்களுடைய மூச்சு சுவாசத்துல அவங்களை ஒரு விதமான மயக்கமான ஒரு போதை நிலையில வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க பேரண்ட் சொல்றாங்க. 7-8 வருஷத்துல என் பொண்ணு அதிகமா பார்க்கவே விடுறது கிடையாது. எதை கேட்டாலும் அழுகுறாதான் செய்யறாளே தவிர என் பொண்ணு தைரியமா எதையும் பேச மாட்டேங்கிறா. 2 பசங்க செத்தாங்க ஷாக் அடிச்சு. ஏன் செத்தாங்க ஒரு கேள்வி வருது. இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா 2017 21 வயசு இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அவன் அந்த தீர்த்த குண்டத்துல இறங்கி குளிச்சிருக்கான். குளிக்கும் போது அவன் ஒரு மாரடைப்பு ஏற்பட்டு செத்துட்டான் அப்படிங்கிறாங்க. இது ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்புது. அடுத்தது பாத்தீங்கன்னா 2022 32 வயசுக்காரரு உள்ளே சூசைட் பண்ணி தொங்கிடுறாரு. ஏன் அவர் உள்ள சூசைட் பண்ணி செத்தார்? இவ்வளவு ஆதாரங்கள் இருந்ததுக்கு பிறகும் இது ஒரு கலெக்டிவா ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் பண்ண வேண்டிய வேலை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு, லா அண்ட் ஆர்டர் நம்ம கையில் இருக்கு. இதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கான முயற்சிகளையும் ஹைகோர்ட் எடுக்கும் போது உச்சநீதிமன்றம் உடனடியாக தடை பண்ண வேண்டிய தேவை எங்கிருந்து வருது? இவர் என்ன பண்றாரு? வேத பாடசாலைன்னு ஒரு பாடசாலை கட்டுறாரு. இந்த பாடசாலை கட்டப்பட்டதுக்கு அப்ரூவல் வாங்குச்சா பள்ளிக்கல்வித்துறை இருந்து ஹைகோர்ட்ல கேட்கறாங்க. அதுக்கும் ஹைகோர்ட்ல பள்ளிக்கல்வித்துறை சொல்லுது எங்கள்ட்ட எந்த அப்ரூவல் வாங்கலன்னு சொல்லிட்டாங்க. இவங்க எந்த அப்ரூவலுமே வாங்கல. நீங்க குழந்தைகளை வச்சு பாடம் நடத்த போறீங்க, அது எப்படி நீங்க பள்ளிக்கல்வித்துறை அப்ரூவல் வாங்காம நடத்த முடியும்? நீ என்ன நடத்துறன்னு யாருக்கு தெரியும்? நீ என்ன சிலபஸை ஃப்ரேம் பண்ற? நீ என்ன நடத்துற? குழந்தைகளை வச்சு நீ பாடம் நடத்திக்கிட்டு இருக்க. முறையா கட்டப்படலை, இடிக்கப்படணும், எலக்ட்ரிசிட்டி பிடுங்கிடுவோம், இந்த எல்லா வெர்ஷனும் டோட்டலா மோடி வந்துட்டு போனதுக்கு பிறகு மாற்றப்பட்டுருச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உச்சநீதிமன்றத்தில் ஏன் இவ்வளவு பெரிய தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னு. வணக்கம், இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஊடகவியலாளர் திருமிகு சத்யராஜ் குப்புசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வளவன். ஜக்கியினுடைய வழக்கு, அஃப்கோர்ஸ் ரஜினிகாந்த் உடல்நலம் சரியில்லாதனால அது நாள் சரியாக பேசப்படலை. பட் இப்போ 2 நாள் அதான் பேசுபொருள். உள்ளுக்குள்ளே போலீஸ் வரக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் வரைக்கும் ஜக்கி போய் அதை உடனடியாக வழக்கு விசாரணைக்கு எடுத்து போலீஸ் நுழைய தடை அப்படின்னும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. நாங்களே இந்த வழக்கு இதுக்கப்புறம் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஹைகோர்ட்லேருந்து டைரெக்டாக அவங்களே எடுத்துருக்கிறாங்க. இந்த அப்சர்வேஷன்ஸ், இந்த திடீர் நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? உச்சநீதிமன்றம் இன்னைக்கு உயர்நீதிமன்றம் 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை அவங்க தடை பண்ணியிருக்காங்க. போலீஸ் 2 நாளாக ரொம்ப சீரியஸான இன்வெஸ்டிகேஷனை ஜக்கி வாசுதேவ் மையத்துக்குள்ளே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனை வித்ட்ரா பண்ணி போலீஸாரை வெக்கேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஜக்கியினுடைய முக்கியமான குறிக்கோள். அதுக்கு ஒத்துவதுற மாதிரி தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பு முழுமையாக நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு, ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. ஏன் அப்படின்னா, பல கொலைகள் உள்ள நடந்திருக்கு, பல சாவுகள் உள்ள நடந்திருக்கு, பல பாலியல் துன்புறுத்தல்கள் உள்ள நடந்திருக்கு அப்படிங்கிற கருத்தை அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய பெற்றோர்களே பத்திரிகையில முன்வைக்கிறாங்க. முதலா தமிழ்நாடு போலீஸ் ஜக்கி வாசுதேவனுடைய மையத்துக்குள்ள போய் ஒரு சீரியஸான இன்வெஸ்டிகேஷனை நடத்துறதுக்கான சூழல் ஏற்பட்டிருக்கும் போது அந்த சூழலை தடாலடியா உச்சநீதிமன்றம் தடை போடுது. ரெண்டாவது நாளைக்குள்ள ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல சொல்லும்போது ஏன் இவ்வளவு பயம்? ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளவு தடை? ஏன் ஜக்கி வாசுதேவ் உடனே உச்சநீதிமன்றத்துக்கு ஓடணும்? நீ யோகியமானவனா இருந்தா உன் ஆசிரமத்துக்குள்ள போலீஸ் செக் பண்ணும்போது, அரசு அதிகாரிகள் செக் பண்ணும்போது அதை அலோவ் பண்ண வேண்டியதானே? நீ அதை அலோவ் பண்ணுறதை விட்டுட்டு ஏன் உச்சநீதிமன்றத்துக்கு ஓடி போய் ஒரு பெரிய வக்கீலை பிடிச்சு உடனே தடை உத்தரவு வாங்குற? இதே ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. ரெண்டாவது, உச்சநீதிமன்றம் மாதிரியான ஒரு நிறுவனம், ஒரு நீதி பரிபாலனுடைய உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இது மாதிரியான ஜக்கி மாதிரியான 2ஆம் தர சாமியார்களுக்கு உடந்தையா இருக்கிறது பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது. இது முதல் தடவை கிடையாது. இப்போ நீங்கள் 2024 ஜூனில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஈஷா ஹோம் ஸ்கூலில் 2 மாணவர்கள் செத்து போயிட்டாங்க. அவங்க செத்ததுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, கரண்ட் அடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்படிதான் வழக்கு பதியப்பட்டிருக்கு. இப்போ அது குறித்து ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டாமா? கரண்ட் அடித்து சாகிற அளவுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் உள்ளே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சரி, அந்த பசங்க கரண்ட் அடித்த உடனே இமீடியட்டாக அப்பயே செத்துட்டாங்களா? நீங்கள் எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணீங்களா? அந்த ட்ரீட்மெண்ட்டை எங்கே பண்ணீங்க? நீங்கள் கோயம்புத்தூரினுடைய மெயின் சிட்டிலேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி ஒரு மலைப்பகுதியில் உங்கள் ஆசிரமத்தை கட்டி வச்சுருக்கீங்க.
உள்ள உங்கள்கிட்ட மருத்துவ சேவை இருக்கா, அந்த மருத்துவ சேவையை நீங்க நடத்துவதற்கு, மருத்துவமனையை நடத்துவதற்கு நீங்க என்ன அப்ரூவல் வாங்கியிருக்கிறீங்க, என்ன ஃபெசிலிட்டி இருக்கு. அது போர்டிங் ஸ்கூலாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கான ஸ்பெசிஃபிக் ரெகுலேஷன்ஸும் இருக்குல்ல. ஆமா, நீங்க ஒரு வேத பாடசாலைக்கான பள்ளி கல்வித்துறையிடமிருந்து நீங்க ஒப்புதல் வாங்க, குழந்தைகள் அவ்வளவு குழந்தைகள் வச்சு நீங்க பாடம் சொல்லி தரேன்னு நீங்க சொல்றீங்க. ஸ்கூல் செட்டப் இல்லீகலான செட்டப்பா? ஆமா, ஸ்கூல் செட்டப் இல்லீகல் தான். அதுதான் வந்து ஹைகோர்ட்லேயே வந்து தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறையை வந்து நேரடியாக சொல்லிட்டாங்க, எங்கள்கிட்ட எந்த பர்மிஷன் வாங்காமல் அவங்க ஸ்கூல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ கேட்டால் நாங்கள் குருகுலம் பண்டைய கால ஆசிரம முறையை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு தர்றாங்க. இப்போ நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா, 2 பசங்க செத்தாங்க ஷாக் அடிச்சு, ஏன் செத்தாங்க ஒரு கேள்வி வருது. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 2017 21 வயசு இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு ட்ரிப் போவாங்க வழக்கமாக, நீலகிரி ஊட்டி அங்கே ட்ரிப் போகிறவங்க ஜக்கி ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு போகும்போது அவன் வந்து அந்த தீர்த்த குண்டத்தில் இறங்கி குளிச்சிருக்கான். குளிக்கும்போது அவன் வந்து ஒரு மாரடைப்பு ஏற்பட்டு செத்துட்டான் அப்படிங்கிறாங்க. இது ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்புது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2022 6 மாத யோகா ப்ரோக்ராமுக்காக ஆந்திராவிலிருந்து ஒருத்தர் வந்து சேர்றாரு, 32 வயசுக்காரரு. உள்ளே சூசைட் பண்ணி தொங்கிடுறாரு. ஏன் அவர் உள்ள சூசைட் பண்ணி செத்தார்? அவர் எழுதுனதாக ஒரு கடிதம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த கடிதத்தில் அப்படி என்ன இருக்குது? இது எல்லாமே முறையாக விசாரிக்கப்பட்டிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் 2023 ஒரு கம்ப்ளைண்ட் வருது. திருமலை அப்படிங்கிறவர் தன்னுடைய தம்பியை காணும் அப்படின்னு ஒரு மிஸ்ஸிங் கேஸை ஃபைல் பண்ணுறாரு. இந்த 2023 கேஸ் ஃபைல் பண்ணும்போது தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2016 2023 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் 6 பேர் ஆசிரமத்தில் மிஸ்ஸிங் அப்படிங்கிறாங்க. நாம் இடையில ஒரு லேடியை பார்த்தோம். அவங்க வந்து ஆசிரமத்தில் யோகா கற்றுக்க வந்தவங்க, அவங்க வெளியே ஓடுற சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சி ஒரு பெரிய பரபரப்பு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்படுத்துச்சு. ஸோ அப்போ தொடர்ச்சியாக இவ்வளோ பேர் மர்மமான முறையில் இறந்திருக்கிறார்கள், சூசைட் பண்ணியிருக்காங்க, காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். 12க்கும் அதிகமான பெண் குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உள்ள இருக்கக்கூடிய மருத்துவரால் தொந்தரவு பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போக்சோ வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இப்போ அது பேரண்ட்ஸ், இப்போ நீங்கள் இப்போ இந்த கேஸனுடைய பிரைமரி எங்கே வருது அப்படின்னா, மிஸ்டர் காமராஜ் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபஸர், அவருடைய 2 பொண்ணு ஜக்கி ஆசிரமத்தில் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டிவோட்டியாக சேர்றாங்க. அவங்க டிவோட்டியாக சேர்றதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலிக்கு ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சரில் வந்து காலேஜில் வந்து காமராஜ் ப்ரொஃபஸராக இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய, அதாவது ஜக்கி ஆசிரமம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள்கிட்ட ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக, ஒரு என்ஜிஓவாக அவங்க நிறைய வேலைகளை பார்த்துருக்காங்க. ஓகே. ஸோ அப்படி அவங்க வேலை பார்த்து அந்த மக்களோட மிக மிக நெருக்கமாக இருக்கும்போது ஜக்கி ஆசிரமம் தொடர்ச்சியாக அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்திருக்கு. நீங்கள் எங்கள் ஆசிரமத்தில் இருந்து இந்த வேலையை செய்யுங்க, நாமெல்லாம் ஒன்றா அசோசியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள தொடர்ச்சியாக வந்து பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அதை அவங்க ஏற்றுக்கலை. ஆனால் அதே சமயத்தில் இவங்களுடைய 2 மகள்களும் படிக்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க, இன்னொரு பொண்ணு வந்து படித்து முடிச்சுட்டு காக்னிசன்ட்டில் வேலை கிடச்சி வெளிநாடெல்லாம் போகிறாங்க. மாஸ்டர்ஸ் படித்தவங்க கல்யாணமாகி லண்டனுக்கு கொடுக்கப்படுது. ஒரு பொண்ணு கல்யாணமாகி லண்டனுக்கு போகிறாங்க, இன்னொரு பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காங்க. படிக்கும்போது ஜக்கி வாசுதேவ் ஆசிரமத்தில் சேர்றாங்க. அவங்களோட கனெக்ஷனில் அந்த கனெக்ட் ஆனதுக்கு பிறகு திடீர்னு பார்த்தா அவங்களுடைய நகையெல்லாம் ஒரு நாள் ஹாஸ்டலில் காணாமல் போகுது. ஆனால் போலீஸ்ட்டை கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம்னு சொல்கிறாங்க. ஏன் போலீஸ்ட்டை கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம்னு சொல்கிறீங்க, ஆனால் இவ்வளோ நகை காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறாங்க. திருப்பி அந்த பொண்ணுக்கு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இருந்து சில நகைகளை காணாமல் போகுது. என்னென்னு பார்க்கும்போது எல்லா நகையும் ஜக்கி ஆசிரமத்துக்கு ஆரம்ப காலகட்டங்களில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லண்டனில் கல்யாணமாகி போன பொண்ணை டைவர்ஸ் பண்ண வச்சு சென்னைக்கு கொண்டு வந்து திருப்பி இங்கிருந்து கோயம்புத்தூர் போய், கோயம்புத்தூரில் இந்த 2 பேருமே ஆசிரமத்தில் போய் சேர்றாங்க. அங்கே போகிறாங்க, மொட்டை அடிச்சிடுறாங்க, சன்னியாசம் எடுத்துக்கிறாங்க. அவங்க பேரண்ட், அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் பொண்ணுகளை வந்து சில ஊக்க மருந்துகள் கொடுத்து, சில ஊதுபத்தியில் சில மயக்க மருந்துகளை கொடுத்து அவங்களுடைய மூச்சு சுவாசத்தில் அவங்கள ஒரு விதமான மயக்கமான ஒரு போதை நிலையில் வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க பேரண்ட் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 40-50 பவுன் நகையை வந்து என் பொண்ணுகள்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு கருத்தை சொல்கிறாங்க. 7-8 வருஷத்தில் என் பொண்ணு அதிகமாக பார்க்கவே விடுறது கிடையாது. என் பொண்ணு எதை கேட்டாலும் அழுகிறாதான் செய்கிறாளே தவிர என் பொண்ணு தைரியமாக எதையும் பேச மாட்டேங்கிறா. ஸோ அப்படின்னு அவங்க ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்ஸை வந்து அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. அவங்க நிறைய விஷயத்த சொல்ல வர்றாங்க. அவங்க அந்த பர்டிகுலர் ஜக்கி வாசுதேவனுடைய ஆசிரமம் துவக்க காலத்தில் அங்கே இருந்து வேலை செஞ்ச ஒரு லேடி. அவங்க இவ்வளோ விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போது நிலம் அங்கே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. நிலம் ஆக்கிரமிப்பில் சம்பந்தப்பட்டு ஜக்கி வாசுதேவின் மீது வழக்கு போடப்பட்ட சில விவசாயிகள் இறந்துருக்காங்க, சில ஆக்டிவிஸ்ட் காணாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க, சில பேருக்கு ஆக்டிவிஸ்ட் இறந்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சி ஆசிரமத்துக்கு வரக்கூடிய இளைஞர்கள் ஷாக் அடித்து இறக்குறாங்க, குழந்தைகள் ஷாக் அடித்து இறந்துருக்காங்க. காணாமல் ஆக்கப்பட்ட இளைஞர்களுடைய எண்ணிக்கை, அதாவது காணாமல் ஆக்கப்பட்ட ஆட்களுடைய எண்ணிக்கை 6 அப்படின்னு ஒரு கவுண்ட்டை வந்து பத்திரிகை செய்தி சொல்லுது. பேரண்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய அலிகேஷன் சொல்ல வைக்கிறாங்க. இவ்வளவு ஆதாரங்கள் இருந்ததுக்கு பிறகும் இது ஒரு கலெக்டிவாக
ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் பண்ண வேண்டிய வேலை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது, லா அண்ட் ஆர்டர் நம்ம கையில் இருக்குது. இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான முயற்சிகளையும் ஹைகோர்ட் எடுக்கும்போது உச்சநீதிமன்றம் உடனடியாக தடை பண்ண வேண்டிய தேவை எங்கிறது வருது. இதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் ஜக்கிக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்ன முறைகேடு நடந்திருக்கு, அவங்க மனைவி எப்படி காணாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க, இது மாதிரியான பல கேள்விகள் வந்து நமக்கு தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டுட்டே இருக்கு. இல்லை பார்த்தீங்க அப்படின்னா அதான் ஒரு ராஷ்டிரபதி பவனில் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டினுடைய ஃபஸ்ட்டு சிட்டிசன் அவங்க வந்துட்டு போகிற இடத்துல ஒரு குற்றச்சாட்டு, அது கொலை வழக்கோ இல்லை காணாமலாக்கப்பட்ட வழக்கோ தற்கொலை வழக்கோ வருது அப்படின்னா லோக்கலில் இருக்க ஒரு இன்ஸ்பெக்டரோ இல்லை எஸ்ஐ எப்படி போவாங்கங்கிறது ரொம்ப பிரதானமான கேள்வி. அப்படிப்பட்ட பவர் சென்டரில் அவங்க சொல்கிற மாதிரி தான் கேஸே போடப்படும். பல வழக்குகளில் கேஸே ஃபைல் பண்ணுறது இல்லை. இப்போ சமீபத்தில் கூட ஒரு சிறுமி அவங்களுக்கு வந்து பாலியல் வழக்கு கொடுக்கப்பட்டு மிரட்டப்பட்டு வாபஸ் வாங்குறாங்க. பட் போலீஸ் வந்து அது ரொம்ப தீவிரமாக இருக்குன்னு நாங்கள் வாபஸ் கொடுத்துக்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்கன்னா மிரட்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்பது ஒரு தொடர்கதையாக இருக்குல்ல. இந்த தொடர்கதைக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. நீங்கள் ஜக்கியினுடைய வரலாறை நீங்கள் ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க மனைவி காணாமலாக்கப்பட்டிருக்காங்க, அதுக்கு பின்னாடி இந்த நிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி கையகப்படுத்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம இதை புரிஞ்சிக்கவே முடியும். நீங்கள் அடிப்படையில் ஜக்கி யார் அப்படின்னா அவர் ஒரு மைசூர் மாநிலத்தை சார்ந்தவர், ஒரு கர்நாடகக்காரர். அவர் 1957 பிறந்த ஒரு ஆள். அவர் படித்து முடிக்கிறார், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து முடிச்சுட்டு கோழிப்பண்ணை, செங்கல் சூளை, இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இது மாதிரி நிறையா வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார். அவருக்கு திடீர்னு சாமுண்டீஸ்வரி மலையில் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஞானம் கிடைச்சதாக அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிரபலமான கர்நாடக ஆசிரமத்தில் யோகா கற்றுக்கிறதுக்காக அவர் போகிறார். அந்த ஆசிரமத்தினுடைய பேர் என்ன அப்படின்னா ரிஷி சம்ஸ்கிருதி வித்யா கேந்திரா அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசிரமம். அதாவது SSYன்னு சொல்லுவாங்க, சயின்ஸ் ஆஃப் சைலன்ஸ் யோகா அப்படிங்கக்கூடிய ரிஷி பிரபாகரனுடைய ஒரு யோகா சென்டர். இந்த யோகா சென்டரை நடத்திக்கிட்டு இருந்த குரு அவர் பேர் வந்து ரிஷி. இவர் அடிப்படையில் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மகரிஷி மகேஷ் யோகி அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாமியாருடைய சிஷ்யர். இந்த டீம் மொத்தமாக இந்த சுவாமி பிரம்மானந்தா இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் சங்கர மடம் துவங்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா, இந்த சங்கர மடத்தினுடைய ஒரு வழித்தோன்றர்கள். இவங்கெல்லாம் அத்வைதிகள். இவங்களுக்கும் யோகாவுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. பௌத்த மரபிலிருந்து இல்லை சில சைவ மரபிலிருந்து சில யோகாக்களை இவங்க கையில் எடுத்துக்கிட்டு, குறிப்பாக பௌத்த மதத்திலிருந்து சில யோகாக்களை கையில் எடுத்துட்டு சங்கர மடத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸில் செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு குழு இவங்க. இந்த குழு வந்து நீங்கள் வந்து சங்கர மடம் 4 ஒன்று தெற்க பார்த்தீங்கன்னா சிருங்கேரி மடம் இருக்கும், நார்த்தில் ஜோதி மடம் சொல்லி ஒன்று இருக்கும், அந்த மடத்தை சார்ந்த ஆள் தான் இவர். அதே மாதிரி குஜராத்தில் வந்து ஒரு மடம் இருக்குது. ஸோ இப்போ இந்த குஜராத் மடம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க எல்லாமே சங்கர மடத்தில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆளாக இருக்காங்க. அதிலிருந்து வந்த ரிஷி பிரபாகர் இருக்கார் பார்த்தீங்களா, இவருடைய சிஷியனாக தான் ஜக்கி வந்து யோகா கற்றுக்கிறாரு. அங்கே யோகா கற்றுட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு பெண் அறிமுகமாகறாங்க. அவங்க பேர் விஜி. அவங்கள தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த ஆசிரமத்தில் யோகா கற்றுக்கு வந்த ஒரு பெண்ணோட ஏற்பட்ட பழக்கத்தில் தான் அவருக்கு அந்த திருமணம் நடக்குது. பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த ரிஷி பிரபாகர் வந்து ஜக்கி வாசுதேவையும் அவருடைய மனைவியும் சென்னைக்கு, அதாவது தமிழ்நாட்டுக்கு போய் இங்கே ஆசிரமம் அமைக்கிறதுக்கான வேலைகளை செய்ய சொல்கிறாங்க. அந்த ஆசிரமம் அமைக்கிறதுக்கு இவங்க சென்னைக்கு வந்து இங்கே கொஞ்ச நாள் தங்கியிருந்து பிற்பாடு கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூரில் ஒரு நிலத்தை வாங்கி அவங்கள ஒரு சின்ன வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. இதனுடைய உச்சபட்சமான விஷயம் என்ன அப்படின்னா 1992 ஈஷா ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே வெள்ளங்கிரி மலை பகுதியில் தொண்டாமுத்தூரில் வந்து சின்ன சின்ன குடிசைகள் போட்டு தான் இருக்காங்க. ஆனால் அங்கீகரிக்கப்படாமல் இருக்குது. பிற்பாடு எக்ஸாக்டாக 92 ஈஷா ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்டர் ஆகி 5 வருஷத்துக்குள்ளே விஜய் வந்து மர்மமான முறையில் மரணமாகறாங்க. விஜயினுடைய மரணத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா ஈஷா தரப்புலேருந்து சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து மகா சமாதி அடைஞ்சிட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட உடலை விட்டுட்டு உயிர் பிரிஞ்சு போயிடுச்சு. அவங்க அதை விரும்பி ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம இயல்பான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நான் இங்கே இருக்கேன், இந்த ரூமில் நான் வந்து மகா சமாதி அடையன்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா, நான் அடையிறேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன், மேஜிக்கு என் உயிர் போயிடுச்சு, என் உடம்பு மட்டும் இருக்குது அப்படின்னா போலீஸ் இங்கே வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுமா இல்லையா? இவன் யார், இவன் எதுக்கு இங்கே வந்தான், இவன் எப்படி செத்தான், சயின்டிஃபிக்காக நீங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது இவன் எப்படி செத்தான், இவனுடைய உடலை என்ன பண்ணுறது, எல்லாமே நீங்கள் வந்து சயின்டிஃபிக்காக ரெக்கார்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஜக்கியினுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. நம்மளோட சயின்டிஃபிக் பாஷையில் சொன்ன போனால் அவங்க இறந்து போயிட்டாங்க. அவரோட பாஷையில் சொன்னால் அவங்க வந்து மகா சமாதி அடைச்சிட்டாங்க. அவங்க என்ன சமாதி வேணாலும் அடையட்டும், அவங்க உயிர் இல்லாத ஒரு உடம்பு இருக்குது, அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டிருக்கணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. உடனுக்குடனே அவங்க இறந்து அதே நாளில் தீ வைத்து அவங்க எரிக்கப்படுறாங்க. அவசர அவசரமாக பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுங்கிறதே தடயங்கள் அழிக்கிறதுக்கு தாங்கிறது. ஆமாம், ரொம்ப பேசிக்கான விஷயம். ரெண்டாவது அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு, அதாவது ஜக்கி வாசுதேவனுடைய மனைவியினுடைய அப்பாவுக்கு ஃபோன் போட்டு, உங்கள் மகள் இறந்துட்டாங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா அங்கே வர்றதுக்குள்ளே பாடியை காணா கேட்டால் எரிச்சிட்டார் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு கொடுக்குறாரு, என் பொண்ணை மர்மமான முறையில் கொண்டுட்டாங்க அப்படின்னு. அந்த வழக்கு 1999 வரைக்கும் இழுத்துச்சு.
அதுக்கு பிறகு இந்த வழக்கு மூடி மறைக்கப்பட்டிருக்கு, அந்த வழக்கு க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதே ஒரு பெரிய கான்ஸ்பிரசியாக இருக்குது. மகா சமாதி அப்படிங்கிறது நீங்கள் இந்து மரபில் இருக்குது, சனாதன மரபில் இருக்குங்கிற கதையெல்லாம் நீங்கள் பேசிக்கிங்க. சயின்டிஃபிக்காக லா அண்ட் ஆர்டர்னு ஒன்று இருக்குது, கான்ஸ்டியூஷன் படி தான் செயல்பட முடியும். கான்ஸ்டியூஷனில் மகா சமாதிக்கு என்ன செக்ஷன் எல்லாம் ஒதுக்கலை. ஒருத்தங்க இறந்துருக்காங்க, இல்லை கொல்லப்பட்டிருக்காங்க, அவங்க பாடியை அறுவை சிகிச்சை பண்ணப்படணும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் லீகலாக பார்த்தீங்கன்னா தன் உயிரை தானே மாய்த்து கொள்ள முயற்சி செய்வது குற்றம். குற்றம் தான். தப்பிச்சுட்டு அது கிரிமினல் வழக்கு தான் பதிவு செய்யணும். ஆமாம், அவங்க முதல்ல எப்படி இறந்தாங்க, அவங்க என்ன, ரெண்டாவது அவங்களோட பிலாங்கிங்ஸ் என்ன அப்படிங்கிறாங்க. பில் ஃபுல்லாக அவங்க செஞ்சுருந்தாலுமே அது வந்து சட்டம் அதை அனுமதிக்குமாங்கிற கேள்வி இருக்குல்ல. இதில் இன்னொரு ட்விஸ்ட் எங்கே வருதுன்னா, அவங்க மனைவி இறந்ததுக்கு பிறகு தான் ஜக்கி இவ்வளோ பெரிய ஆளாக மாறுறாரு, இவ்வளோ செல்வம் குளிக்கக்கூடிய மனுஷனாக மாறுறாரு. அது ஒரு ட்விஸ்ட்டை வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய பெற்றோர் பத்திரிகையில் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாங்க, ஜக்கிக்கும் ஆசிரமத்தில் இருந்து ஒரு பணக்கார பெண் பாரதி அப்படிங்கிற இடையில ஒரு உறவு ஏற்பட்டுச்சு. அந்த உறவை மறைப்பதற்காகவும் அந்த உறவை பலப்படுத்துறதுக்காகவும் தன் மனைவியை வந்து கொண்டுட்டாரு இவரு அப்படிங்கிற கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. அதற்கு தடையாக இருப்பார், இல்லீகலா இருப்பாங்க அப்படிங்கிறக்க. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, அவங்க சொல்ற கருத்தை நம்ம அப்படியே ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா இல்லையா? ஏன்னா அவங்க அப்பாவும் வழக்கு போட்டிருக்காரா இல்லையா, ஏன் என் பொண்ணு இறந்துருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ ரெண்டாவது இவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க. அந்த மகளை நல்ல செல்வ சீமாட்டியாக வளர்த்து நல்ல சயின்ஸ் எல்லாம் படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு கல்யாணம் பண்ணி ஃபாரினில், அதாவது தமிழ்நாட்டில் கூடிய முக்கியமான கர்நாடக சங்கீத பாடக்கூடிய ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட 100-200 கோடி சொத்து அமெரிக்காவில் வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை அவர் செட்டில் பண்ணுறாரு. ஆனால் மற்றவங்க பொண்ணு எல்லாத்தையும் கூட்டு வந்து மொட்டை அடிச்சு நீ இங்கே செத்தா தான் மோச்சம் அப்படிங்கிறாரு. உன் பொண்ணு இங்கே செத்தா மோச்சம் இல்லையான்னு நான் கேட்குறேன். ஊரா வீட்டு பொண்ணுக்கு மொட்டை அடித்து காவி உடுத்தி இங்கே செத்தா மோச்சம்னு மண்டையை கழுவுறீங்களே. ஆனால் உன் பொண்ணு பரதநாட்டியம் ஆடணும், உன் பொண்ணு இந்தியாவுடைய எல்லா கிளாசிக்கல் லிட்ரேச்சர்ஸும் கிளாசிக்கலான இருக்கக்கூடிய நடனங்களை கற்றுக்கணும், தன்னை வந்து எக்ஸிபிட் பண்ணிக்கணும், ஒரு பெரிய இடத்துல மருமகளாக போகணும், நல்ல சம்பாத்தியம் வச்சுருக்கணும், பென்ஸ் காரில் போகணும், ஹெலிகாப்டரில் போகணும் உன் பொண்ணு, லண்டனில் படிக்கணும் உன் பொண்ணு. ஆனால் அடுத்தவன் பொண்ணு மோட்சம் கிடைக்கணும்னா இங்கே வரணும். குறிப்பாக காமராஜ் அவரோட பொண்ணை லண்டன்லேருந்து கூட்டு வந்து இங்கே வச்சு மொட்டை அடித்து இங்கே வேலை பார்க்க வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவர் பொண்ணை செய்யலை. யார்? ஜக்கி வாசுதேவ். அவங்க பொண்ணுக்கு ஒரு ஃப்ரீடமான வாழ்க்கையை அவர் கொடுக்குறாரு. ஆனால் மற்றவங்களுக்கு இப்படி பண்ணுறாரு. ஸோ இப்போ குறிப்பாக இந்த விஜய் அப்படிங்கக்கூடிய ஜக்கியினுடைய மனைவி இறந்ததுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தியான லிங்கத்தை உருவாக்குறாரு 1999. பொண்டாட்டி செத்து 1 வருஷம் கூட ஆகலை, அவர் தியான லிங்கத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. அவர் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஆசிரமங்கள் இருக்கு இல்லையா, ஆரவில், அதில் இருக்க மாதிரி ஒரு டூம் டைப்பில் ஒரு லிங்கத்தை செய்கிறார். நான் அந்த லிங்கத்துக்கெல்லாம் போயிருக்கேன், அந்த லிங்கத்தை பார்த்துருக்கேன். அந்த லிங்கத்துக்குள்ளே உட்காந்து கண்ணை மூடி அமைதியாக உட்காந்து அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி பிற்பாடு பார்த்திங்க அப்படின்னா தீர்த்த குண்டம் சொல்லி ஒரு பெரிய குண்டமெல்லாம் தண்ணியெல்லாம் இருக்கும். அதுக்குள்ளே வந்து உள்ளே போனீங்க லைட்டாக கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். நானும் உள்ளெல்லாம் இறங்கி அதெல்லாம் குளிச்சிருக்கேன். இப்போ இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளெல்லாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன் நான். ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்துமே விறுவிறுன்னு டெவலப் ஆகுது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ச்சியாக வேகமாக நடக்கும்போது இதே டைமில் இன்னொன்று நடக்குது. விஜய் டிவி அவருக்காக ஒரு ப்ரோக்ராம் ஒதுக்குறான். வாரம் உட்காந்து அவர் விஜய் டிவியில் பேசுகிறார். ஆனந்த விகடனில் அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு ஒரு பெரிய தொடர் எழுதுறாரு. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவரை பேட்டி எடுக்க வைக்கிறாங்க. பெரிய பெரிய அரசியல் தலைவர்களே போய் பேட்டி எடுத்தாங்க. அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இப்போ பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, அவர் ஒரு 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய பாப்புலாரிட்டி கொடுக்கப்படுது. சோஷியல் மீடியா மூலமா திட்டமிட்டு கால்குலேட்டிவாக ப்ரொஜெக்ட் செய்யப்படுகிறார் சாமானிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கார்பரேட்டுகள் எல்லாத்தையும் நான் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க போகிறேன்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரோக்ராமை, சாம்பவி மகாமுத்ரா அப்படிங்கிற மாதிரியான சில ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கோர்ஸ் அவர் நடத்த ஆரம்பிக்கிறார். இது எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டியும் பணத்தையும் செல்வத்தையும் கொண்டு குவிக்குது. ஏன்னா அவர் வந்து தன்னை வந்து ஒரு மதம் சார்ந்த ஆளாக காமிச்சிக்காம ஓரளவுக்கு ஒரு பர்சனல் மோட்டிவேட் பேசக்கூடிய ஒரு மனிதனாகவே மாத்துறாரு. இப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது. என்ன ட்விஸ்ட் நடக்குது அப்படின்னா, நல்லா பாருங்க, 2012 வருஷத்தில் ஒரு 28,000 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு பார்க்கிங்கு, சில தண்ணி, ஸ்விம்மிங் பூல் மாதிரி சில விஷயங்கள், இதெல்லாம் கட்டுறதுக்காக அப்ரூவல் வாங்குறதுக்காக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை போய் யார் நிற்கிறாங்க அப்படின்னா, ஜக்கி வாசுதேவ் ஆசிரமம் போய் நிற்குது. சரி, ஓகே, நீங்கள் ஏதோ கேட்குறீங்க ஒரு 28,000 ஸ்கொயர் மீட்டரில் கட்டுறதுக்கு, நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் பார்த்திபன் நேராக ஈஷா ஃபவுண்டேஷனுடைய ஆசிரமத்துக்குள்ளே போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா அந்த 28,000 ஸ்கொயர் மீட்டருக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ரூவலே வாங்காமல் அவங்க கட்டியிருக்கான். ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஏற்கனவே 1994 2011 வரைக்கும் 63,000 ஸ்கொயர் மீட்டர் எந்த விதமான அப்ரூவலுமே இல்லாமல் கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்குது. ஃபாரஸ்ட் ரேஞ்சர் பார்க்குறாரு. அவர் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, ரிப்போர்ட் கொடுக்குறாரு. ஃபாரஸ்ட் ரேஞ்சருடைய அறிக்கையே இருக்குது. 19/1/2012 அந்த அறிக்கை வெளியே வருது. அவர் சொல்கிறாரு, அந்த வனப்பகுதியில் நீங்கள் இவ்வளோ வேலைகளை செஞ்சுருக்கீங்க, வனப்பகுதியில் இதெல்லாம் கட்டக்கூடாது. குறிப்பாக வனப்பகுதியிலிருந்து 500 மீட்டர் தாண்டி தான் சில விஷயங்களை செய்யணும். ஆனால் இவங்க
174 மீட்டர்லேயே இதெல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட் ரேஞ்சர் 19/1/2012 ஒரு கடிதத்தை நேரடியாகவே கொடுக்கிறார். இது நடக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த கடிதத்தில் என்ன சொல்றாருன்னா, யானை நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதியில் இதெல்லாம் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. குறிப்பாக என்ன சொல்றாருன்னா, சதிவயல் டு தனிக்கந்தை, அதாவது பூண்டியினுடைய சவுத் ஏரியா, இந்த இடைப்பட்ட கேப்ல யானையினுடைய மூவ்மெண்ட் இருக்குங்கிறாங்க. இந்த யானையினுடைய மூவ்மெண்ட் இருக்கிற இடத்துல நீங்க இதெல்லாம் கட்டியிருக்கிறீங்க. 2011வது வருஷம் மட்டும், அதாவது 2012 அவர் இன்வெஸ்டிகேட் பண்றாரு, லெட்டர் கொடுக்குறாரு. கடந்த ஆண்டு 2011வது வருஷம் மட்டும் 87 முறை மனிதர்களுக்கும் யானைக்கும் இடையில முரண்பாடுகள், சண்டைகள், பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக அவர் நிரூபிக்கிறார். அவரை கொடுத்த அந்த லெட்டர்ல தெளிவா சொல்றாரு, எந்தெந்த தேதியில மனிதர்களுக்கும் யானைக்கும் இடையில முரண்பாடுகள் வந்திருக்கு, சண்டை வந்திருக்கு, பிரச்சனை வந்திருக்குன்னு. விவசாய நிலத்துக்குள்ள யானை வந்திருக்கும், வாகனங்கள் போகும், யானை கிராஸ் பண்ணும்போது வாகனங்கள் போய் யானைக்கும் மனிதர்களுக்கும் இடையில ஒரு டிஸ்டர்பன்ஸ் உருவாயிருக்கும், குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள யானை போயிருக்கும், தண்ணி இல்லாம மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களுக்குள்ள போய் யானை தனக்கு தேவையான பொருளை தேடி சாப்பிட போயிருக்கும். இது மாதிரி 87 இன்சிடென்ட் 2011 மட்டும் நடந்திருக்குன்னு 2012 ஃபாரஸ்ட் ரேஞ்சர் போட்ட கடிதத்தில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்க 63,000 ஸ்கொயர் மீட்டர் கட்டியிருக்காங்க, இப்போ 28,000 ஸ்கொயர் மீட்டருக்கு ஃபாரஸ்ட்ல அப்ரூவல் வாங்குறாங்க. இதெல்லாம் கண்டிப்பா அவங்க அப்ரூவல் வாங்கணும். ஏன் அப்படின்னா 1,00,000 ஸ்கொயர் மீட்டர். ஆமா, ஹில் ஏரியா கன்சர்வேட்டிவ் அத்தாரிட்டி அப்படிங்கக்கூடிய அமைப்பு கிட்ட பர்மிஷன் வாங்காம ரிசர்வ் காடுகளுக்குள்ள இல்ல ரிசர்வ் காடுகளை ஒட்டியான பகுதிகளை நீங்கள் எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணக்கூடாதுன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சட்டத்தை மீறி, சட்டத்துக்கு புறம்பாக 1994 2011 வரைக்கும் இவ்வளவு கட்டடங்கள் கட்டியிருக்காங்க. கட்டி முடிச்ச கட்டடத்துக்கு அப்ரூவல் கேட்டிருக்காங்க. அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ரேஞ்சர் கடிதம் போட்டார். அடுத்த கடிதம் பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் திருநாவுக்கரசு ஒரு கடிதம் போடுறாரு. அவர் இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு, ஏற்கனவே பார்த்திபன் ரேஞ்சர் கொடுத்த எல்லாமே கரெக்ட், உண்மையிலே உண்மைன்னு சொல்லி, இது யானை வழித்தடம் தான் அப்படிங்கிற ஆதாரத்தோட இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, உடனே நிறுத்துங்கன்னு அவர் ஒரு கடிதத்தை நேரடியாகவே ஜக்கிக்கு அனுப்புறாரு. ஸோ முதல்ல ஃபாரஸ்ட் ரேஞ்சர், அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், இவங்க 2 பேருமே கடிதம் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் கமிட்டி அவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் இது மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்குள்ளேயே வரணும். அவங்கள்ட்ட எந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு இவங்க அப்ரூவல் வாங்கலை. ஸோ இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா, 5/11/2012 ரீஜனல் டைரக்டர் ஃபார் டவுன் அண்ட் பிளானிங் டிபார்ட்மெண்ட் ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க. யாருக்கு? ஈஷாவுக்கு. எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க, இது எல்லாத்தையும் மூடுங்க அப்படின்னு சொல்லி 5/11/2012 ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க. அந்த கடிதமும் இருக்கு. ஆனா அப்பவும் ஜக்கி அதையும் நிறுத்தல. திருப்பி ஒரு 2-3 மாசம் கழிச்சு, 1 மாசம் கழிச்சு 14/12/2012, அதாவது டிசம்பர் 2012 உங்களுடைய ஆசிரமத்தை லாக் பண்ணி சீல் பண்ணி டெமாலிஷ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஆதாரப்பூர்வமான ஒரு கடிதத்தை ஜக்கி அவனுடைய ஈசா அமைப்புக்கு அனுப்புறாங்க. செக்ஷன் 56, செக்ஷன் 85 ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் 1971 படி உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லீகல் அப்படின்னு சொல்லி கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. கடிதம் எல்லாமே இருக்கு. இப்போ நிறுத்தல. அதுக்கு பிறகு கலெக்டர் அவர் அப்போ 20/2/2013 2 மாசம் கழிச்சு கலெக்டர் நேரடியாக அவருக்கு அனுப்புறாரு. தண்ணி, எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையும் நாங்கள் நிறுத்திடுவோம், இந்த இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுத்தலை அப்படின்னு அவர் அனுப்புறாரு. முதல்ல ரேஞ்சர், ஃபாரஸ்ட் ரேஞ்சர், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர், அப்புறம் டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட், கலெக்டர் எல்லாரும் அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் இது எதுவுமே நிறுத்தப்படலை. தொடர்ச்சியாக இல்லீகலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கு. பூவுலக நண்பர்கள் மாதிரியான அமைப்புகள், இன்னும் நிறைய அமைப்புகள் தொடர்ச்சியாக வழக்கு போட்டு இது யானை வழித்தடத்தில் கட்டப்பட்டதுன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லாத்தையும். இந்த வழக்கு தொடர்ச்சியாக ஹைகோர்ட் வரைக்கும் இழுத்து அடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் வரைக்கும் போச்சு. பசுமை தீர்ப்பாயம் வரைக்கும் இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் ஜக்கி எந்த காரணத்துக்கு கூட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக நிறுத்தவே இல்லை. இப்போ இங்கே தான் ட்விஸ்டே வருது. இவர் என்ன பண்ணுறாரு, வேத பாடசாலைன்னு ஒரு பாடசாலை கட்டுறாரு. இந்த பாடசாலை கட்டப்பட்டதுக்கு அப்ரூவல் வாங்கிச்சா பள்ளிக்கல்வித்துறை இருந்து ஹைகோர்ட்டில் கேட்குறாங்க. அதுக்கும் ஹைகோர்ட்டில் பள்ளிக்கல்வித்துறை சொல்லுது எங்கள்கிட்ட எந்த அப்ரூவல் வாங்கலன்னு சொல்லிட்டாங்க. இவங்க எந்த அப்ரூவலுமே வாங்கல. நீங்கள் குழந்தைகளை வச்சு பாடம் நடத்த போறீங்க, அது எப்படி நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை அப்ரூவல் வாங்காமல் நடத்த முடியும்? நீ என்ன நடத்துறன்னு யாருக்கு தெரியும்? நீ என்ன சிலபஸை ஃப்ரேம் பண்ணுற, நீ என்ன நடத்துகிற, குழந்தைகளை வச்சு நீ பாடம் நடத்திக்கிட்டு இருக்க, உள்ளே என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீ க்ளோஸ் டோராக வச்சிருக்க, யாரும் உள்ளே வரக்கூடாதுங்கிற. அப்போ நீ என்ன நடத்திட்டு இருக்க? பர்மிஷன் வாங்காமல். நீ ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை பர்மிஷன் வாங்க மாட்டேன், ஹில் அத்தாரிட்டிட்ட வாங்க மாட்டேன், டவுன் பிளானிங் வாங்க மாட்டேன், எதையுமே வாங்க மாட்டேன். லோக்கல் பஞ்சாயத்தில் எவனோ ஒருத்தனை பிடிச்சி கையெழுத்து வாங்கிட்டு நீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. ஸோ இப்போ இது எல்லாம் ஒன்றொன்னா படிப்படியாக தெரிய வருது. இந்த நேரத்தில் தான் ஜக்கி ஒரு அழகான ட்விஸ்ட்டை பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 2017 ஆதியோகி அப்படின்னு ஒரு சிவனோட மண்டையை அவர் செட் பண்ணுறாருங்க. எங்கே அந்த வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் ஆசிரமத்துக்குள்ளேயே.
இதை திறக்கிறதுக்கு மோடியை கூப்பிட்டு சால்வ் பண்ண பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த மண்டையை ரெடி பண்ணிட்டு மோடியை கூப்பிடுறாங்க. மோடி வர்றதுக்கு முன்னாடி இந்த எதெல்லாம் அப்ரூவல் பெண்டிங் இருந்துச்சு பார்த்தீங்களாண்ணே, இது எல்லாம் சைன் ஆகுது. டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டு, ஹில் ஏரியா அத்தாரிட்டி, எல்லா எக்ஸிஸ்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கும் அப்ரூவலை கொடுத்துட்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அப்ரூவலே இல்லாமல் கட்டப்பட்ட விஷயங்களுக்கு லீகலைஸ் பண்ணி எல்லாமே வேலை நடக்குது. போஸ்ட் டேட்டட்ல ஆமாம், அப்ரூவல் வேகமாக நடக்குது 2017 பிறகு. அதுக்கு பிறகு மோடி வர்றாரு, திரௌபதி முர்மு வர்றாங்க, ஒரே சிவராத்திரி கொண்டாட்டம், ஸ்பீக்கரு, கூத்தாட்டம், ஆட்டம், லட்சக்கணக்கில் பண வசூல் எல்லாமே இங்கே நடக்குது. எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் லீகலைஸ் பண்ணுறாங்க. இது வந்து 2017 நடக்குது. இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சிஏஜி அறிக்கையே சொல்லிச்சு இவங்க பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இவ்வளோ ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இவங்க பொருட்படுத்திக்கல, எல்லாத்துக்கும் இவங்க கொடுத்துட்டாங்க. அந்த ஆதியோகி சிலை இவங்க திறந்துட்டாங்க. இந்த முறையாக கட்டப்படலை, இடிக்கப்படணும், எலக்ட்ரிசிட்டி பிடுங்கிடுவோம், இந்த எல்லா வெர்ஷனும் டோட்டலாக மோடி வந்துட்டு போனதுக்கு பிறகு மாற்றப்பட்டுருச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உச்சநீதிமன்றத்தில் ஏன் இவ்வளோ பெரிய தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னு. அப்போது இவ்வளோ காலமாக இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இவ்வளோ விஷயத்த இவர் எல்லாத்தையும் மாற்றுறாரு. அதே சமயத்தில் இன்னொரு பல்ட்டையும் அடிக்கிறார். பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே இன்னொரு பல்ட்டையும் ஜக்கி அடிக்கிறார். கோயில்கள் ஃப்ரீ தமிழ் டெம்பிள்ஸ் அப்படிங்கிறாரு. தமிழ்நாடு கோயில்களையும் நீங்கள் வந்து விடுவிக்கணும் அப்படிங்கிறார். யார்கிட்ட இருந்தால் விடுவிக்க போகிறீங்க? ஸ்டெர்லைட்டில் போராடுறவன் எல்லாம் தீவிரவாதின்னு சொன்னார். 8 வழிச்சாலைக்கு போராடுறவன் எல்லாத்தையும் தவறான ஆளு, மாட்டு வண்டியில் போக அப்படின்னு. நீயே சாமியார், துறவி, ஞானி, கண்ட கருமாந்திரம் சொல்லல. உனக்கு எதுக்கு ஸ்டெர்லைட்டு? உனக்கு எதுக்கு 8 வழிச்சாலை? நான் என்ன கேட்குறேன், நீ ஸ்டெர்லைட் சாலைக்கு ஆதரவாக பேசுகிறல்ல, ஏன் உன் ஆசிரமத்தை வந்து வெள்ளையங்கிரி மலையிலேருந்து ஷிஃப்ட் பண்ணி நேராக ஸ்டெர்லைட்டுக்கு பக்கத்தில் ஒரு 100 ஏக்கரா நாங்கள் எல்லாரும் போய் மக்கள் எல்லாம் போய் பேசுகிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட், ஐயா ஜக்கி ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஸ்டெர்லைட் ஆலையை ஒட்டி ஒரு 100 ஏக்கரா அவர் கொடுத்துருங்க, அவர் அங்கே ஆசிரமம் கட்டிக்குவார்னு சொல்ல. நீங்கள் ஸ்டெர்லைட் ஆலையை ஒட்டி நீ 100 ஏக்கரா ஆசிரமம் கட்டி நீ யோகா சொல்லிக் கொடு, நீ சிவராத்திரி நடத்து, நவராத்திரி நடத்து, எதை வேணாலும் நடத்து. ஏன் நீ அங்கே போய் நடத்த வேண்டியதானே? ஸ்டெர்லைட் ஆலை தான் உனக்கு தான் பாதுகாப்பான விஷயமாச்சே. ஸ்டெர்லைட் ஆலையில் போய் நடத்த வேண்டியதானே? அது நீ செய்ய ரெடியா இல்லை. நான் என்ன கேட்குறேன், உடனே அவர் வந்து ஒரு சமூக பொறுப்புள்ள ஆளா ஆன்டி தமிழ் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அதாவது ஹிந்துத்துவா ஸ்டாண்டுக்கு அவர் வர்றாரு. இந்த இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் மாட்டினதுக்கு பிறகு அவருடைய அந்த சங்கராச்சாரியாரனுடைய மட வம்சாவளி இருக்கு இல்லையா, அந்த வம்சாவளியினுடைய ஒரிஜினல் ஃபேஸை இங்கே காமிக்க வர்றாரு. நீ யாரா முதல்ல இங்கே இருக்கக்கூடிய கோயிலை வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்கு? ஏன் ஊர் கோயில் 3000 வருஷமா ஏன் முப்பாட்டம் கட்டின கோயில். இந்த கோயிலை காலங்காலமாக அரசாங்கம் தான் நிர்வகிச்சிருக்கு. சோழன் கட்டின கோயில், சோழருங்கிறது அரசு தான் நிர்வகிச்சிருக்கு. இன்னைக்கு அரசு தான் நிர்வகிக்கணும். இது நீதி கட்சி காலத்தில் 1925 கொண்டு வந்த சட்டம். அன்னைக்கு பனங்கல் அரசர் முதலமைச்சராக இருந்து இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. தொடர்ச்சியாக அந்த சட்டம் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கு. காமராஜர் அந்த சட்டத்தை பலப்படுத்தியிருக்காரு, கலைஞர் அந்த சட்டத்தை வந்து இன்னும் பலப்படுத்தியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் வரைக்கும் அந்த சட்டம் தொடர்ச்சியாக பலப்படுத்தப்பட்டு தமிழர்களுக்கு சொந்தமான அனைத்து கோயில்களும் அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் ரொம்ப மூர்க்கமாக பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. குறைபாடுகள் இருக்கலாம், அது நிவர்த்தி பண்ண வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. ஆனால் நீ இடத்தையே காலி பண்ணுற வேலை நீ இங்கே வந்து உட்காந்து செய்கிற. இதோட நிற்கல, காவேரி ரிவரை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு காவேரி காலின்னு சொல்லி ஒரு குத்தாட்டம் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் எல்லாம் நதிகளை காப்பாற்ற போகிறேன். நீ யார்கிட்ட இருந்து நதியை காப்பாற்ற போகிறேன்? அதில் ஓங்கிட்டு மலையை காப்பாற்றணும்னு நாங்கள் கத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ சேவ் சாயில் லண்டன்ல இருந்து இந்தியா வரைக்கும் பைக் ஓட்டுறாரு. கிட்டத்தட்ட இதில் ஒரு ப்ராஜெக்ட், இந்த காவேரி காலிங்கு மட்டும் நான் வந்து காவேரி நதி ஓரம் முழுக்க மரணிட போகிறேன், ஒரு சாப்ளிங்கினுடைய விலை 42 ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்டு கிட்டத்தட்ட 10,656 கோடி கலெக்ட் பண்ணாரு. என்ன உங்ககிட்ட இருந்து உங்க காசு இல்ல, அது மக்கள் இருந்தா வசூல் தான். அப்ப இது எல்லாமே நீ முதல்ல யாரு? நீ காவேரி யார்கிட்ட இருந்து நீ காப்பாற்ற போற? இல்ல நதிகளை நீ யார்கிட்ட இருந்து காப்பாற்ற போற? முதல்ல இப்ப நதிகளை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறது யாரு? மக்கள் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. நதியோரத்தில் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி தான், பெப்சி மாதிரியான பெரிய கார்பரேட் கம்பெனி தான் போட்டு உறிஞ்சி தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கான். நீ அவனுக்கு எதிராக போராட மாட்டேன். நீ லண்டனில் போய் உட்காந்து பெரிய BMW பைக்கை வாங்கி அதில் வந்து கேட்டால் நான் ரைடு விடுறேன் அப்படிங்கிறேன். ஸோ அப்போது தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கட்டப்பட்ட அனைத்து கட்டிடங்களும் இல்லீகல். மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மோடியோட காம்ப்ரமைஸ் பண்ணி RSSனுடைய அஜெண்டாவை தமிழ்நாட்டில் செயல்படுத்துவதற்காக, குறிப்பாக தமிழ்நாட்டு கோயில்களை குறிவைத்து செயல்படுத்துவதற்காகவே RSS இவரை இறக்கி விட்டுறதுக்கு, அதுக்கு பலனாக இவருக்கான அத்தனை இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கும் இவங்க அப்ரூவலை வந்து சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்குள்ள நடக்கக்கூடிய ஆட்கள், மக்கள் புலங்கக்கூடிய இடத்துல கொலைகளும் காணாமலாக்கப்படுதலும் பாலியல் துன்புறுத்தல்களும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் போது, அது குறித்து விசாரணைக்காக தமிழ்நாடு போலீஸ் போய் நிற்கும் போதும் உச்சநீதிமன்றத்தை பயன்படுத்தி இன்னைக்கு வந்து அதை தடுத்திருக்காங்க. எனக்கு சந்தேகமா இருக்கு, பூரியில் இருக்கக்கூடிய சங்கர மடமும்
இல்லை சிருங்கேரி மடமாக இருக்கட்டும், இல்லை ஒரிசாவில் இருக்கக்கூடிய மடமாக இருக்கட்டும், இல்லை உத்தரகாண்ட் மடமாக இருக்கட்டும், இல்லை குஜராத் மடமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு மடம், இந்த 4 மடம் சங்கர மடத்தில் இருக்கக்கூடிய அதீதமான இன்ஃப்ளூயன்ஸ் தான் இன்றைக்கி வந்து ஜக்கியை காப்பாற்றுதோ. இவர் நேரடியாகவே ஆர்எஸ்எஸ்னுடைய அடியாளாக வேலை செய்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு சமத்துவமான ஒரு பூமியை, ஒரு பகுத்தறிவு பூர்வமான ஒரு பூமியை காலி பண்ணுறதுக்கான வேலையை அவர் பார்க்குறாரு அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. அதன் அடிப்படையில் தான் அவர் செயல்படுறாரு. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுப்பதனூடாக சந்திரசூட் ஒரு தவறான தீர்ப்பை கொடுத்திருக்காரு, நான் உறுதியாக சொல்கிறேன். நிச்சயமாக இது அடுத்தடுத்த கட்டங்கள் லீகலாக எப்படி போகுது? ஏன்னா தமிழ்நாடு அரசு அந்த முழு அறிக்கையை எங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அந்த போக்சோ வழக்கை கண்டினியூ பண்ணணும், அதில் எந்த விதமான இதுவும் கொடுக்க முடியாது. ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனை 2 அந்த பெண் பிள்ளைகளிடமும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பர்சனலாக பார்த்துட்டு முடிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. பட்டு மாநில அரசு ஏன்னா ரொம்ப அன்யூஷுவல் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அல்லது அந்த ஆர்டர் எல்லாரும் சொல்கிறாங்க. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் நடந்து கொண்டிருப்பது தான் அன்யூஷுவல். எந்த அளவுக்கு சட்டம் விரிவாக வளைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இவ்வளவு டீட்டெயில்டான பல தரவுகளோட விளக்கியிருக்கிறீங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி வளன்.